ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரட்டை மனோநிலை யாருக்கு? இதுதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜூன் 22ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட புரிதல், இது நம்மளுடைய 9th பேட்ச். ஆல்ரெடி 8 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பம். 6 மாத கோர்ஸு. சண்டே கிளாஸ் இருக்கும். விருப்பமுள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இரட்டை மனோநிலை யாருக்கு? பொதுவாக ஜாதகத்தில் இரட்டை மனோநிலை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்லலாம். ஒன்று புதன். இவர் எப்பவுமே இரட்டை மனோநிலை கொண்டவர். இரட்டை எண்ணங்களும் இரட்டை மனோநிலையும் முன்னுக்கு பின் முரணாக யோசிக்கும் தன்மையும் உடைய கிரகம்னா அது புதன் தான் முதல்ல ஒருவர். இந்த புதனுக்கு அடுத்தபடியாக இரட்டை மனோநிலை கொண்ட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவையும் கேதுவையும் எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தோடு புதன் தொடர்பு கொண்டிருந்தாலும் அல்லது புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும், அப்படி ஆட்சி உச்ச மூலத்திரிகோண அமைப்பில் அவர் இருந்து அது உங்கள் லக்னத்திற்கு கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ அமையப்பெற்றாலும் நீங்கள் இரட்டை மனோநிலை கொண்டவர்கள் தான். இப்போ லக்னத்தில் புதன் வந்து உட்கார்ந்தார்னா திக்பலம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தை அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார். ஸோ இந்த லக்னத்தை அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் வந்து முன்னுக்கு பின் முரணாக யோசிப்பது, ஒரு யோசனையை சடனாக மறுத்து வேறு ஒரு யோசனைக்குள்ளே போகிறது, ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்போ ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி பின்வாங்கிறது, ஒரு முயற்சிகளில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து பின்வாங்கிறது, ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அந்த ஆரம்பித்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாதுன்னு டபால்னு பின்வாங்கிடுறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைகள் உருவாகிறது, எப்போதுமே மாற்றி மாற்றி பேசுவதுங்கிற மாதிரியான இரட்டை மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வரனெல்லாம் பார்த்து ஓகே பண்ணிவிட்டு பத்திரிக்கை அடித்து நிச்சயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறுத்தி விடுவாங்க. இல்லை, மாப்பிள்ளையோட பேச்சு சரியில்லை, பொண்ணோட பழக்கம் சரியில்லை, பொண்ணு ஃபோன் பேசும்போது வேறு மாதிரி பேசுது, முதல்ல ஒரு மாதிரி இருந்தது இப்போ வேறு மாதிரி இருக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிடுவாங்க. இந்த முரண்பாடுகளின் மொத்த மூட்டைகள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இவங்க அந்த ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக செய்ய முடியாமல் போகிறதுனாலேயே வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களில் சாதிக்க முடியாமல் போயிடும். கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்வது. இந்த தொடர்ச்சியாக செய்கிறது அப்படிங்கிறது புதன் வலுத்தவங்களுக்கு கொஞ்சம் முடியாது. வருஷம் 1ஆம் தேதி ஜனவரி 1 பார்த்திங்கன்னா பயங்கரமான சபதங்கள் எடுக்கிறவங்களாம் இவங்கள தான் இருப்பாங்க. இந்த வருஷம் 10 கிலோ வெயிட்டை குறைக்கணும், ஜிம்முக்கு போயே தீரணும், குடிப்பழக்கத்தை விட்டுறணும், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கார் வாங்கிடணும், பைக் வாங்கிடணும் அப்படின்னு. பட் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளேயே பின்வாங்கிட்டு அதை செய்ய முடியாத நிலைக்கு போகிறதும் இவங்களுடைய அமைப்புகளில் ஒன்று. ஸோ லக்னத்தில் புதன் இருந்தாலும் சரி, அதே மாதிரி புதன் வந்து ஆட்சி பெற்ற மிதுனத்தில் இருந்தாலும் அல்லது ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்ற கன்னியில் இருந்தாலும் இந்த விதிகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். இது கேந்திர திரிகோணமாக வர்ற அமைப்பு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ மேச ராசிக்கு விருச்சிக ராசிக்கும் அந்த மாதிரி வராது. மேச லக்னம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கேந்திர திரிகோண அமைப்புகள் வராது. மற்ற லக்னங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா சிம்மத்திற்கு கேந்திர திரிகோண அமைப்பு இல்லாமல், கடகத்துக்கு கேந்திர திரிகோண அமைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய புதன் பாக்கி லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு திரிகோணாதிபதியா, மிதுனத்துக்கு கேந்திர திரிகோணாதிபதியா, கன்னிக்கு கேந்திராதிபதியா, துலாத்துக்கு திரிகோணாதிபதியா, தனுசுக்கு கேந்திராதிபதியா, மகரத்துக்கு திரிகோணாதிபதியா, கும்பத்துக்கு திரிகோணாதிபதியா, மீனத்துக்கு கேந்திராதிபதியாக வருவார். அப்போ இந்த கேந்திர திரிகோண ஆதிபத்தியம் இல்லாத லக்னங்கள் கடகம், சிம்மம் மற்றும் மேசம், விருச்சிகம் தான். பட் இவங்களுக்கு லக்னத்தில் வந்து உட்காரும்போது இந்த வேலையை செய்வார். இரட்டை மனோநிலையினால் என்ன ஆகும்? நிறைய முக்கியமான காரியங்களில் தடாலடியாக பின்வாங்கி விடும் குணம் இவங்களுக்கு நேச்சுராகவே ஏற்படும். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கோதாவில் இறங்கிட்டு கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுடுறது இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க கூட இவங்களை நல்லா உணர முடியும். டூருக்கு வர்றோன்னு கிளம்புவாங்க. கடைசி நிமிஷத்தில் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலின்னு ஏதாவது ஒரு சப்ப காரணத்தை காட்டிட்டு
பின்வாங்கிடுவாங்க. இந்த பின்வாங்குதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ராகு கேது உங்கள் லக்னத்தில் உட்கார்ந்தாங்கனாலும் இந்த இரட்டை மனோநிலை ஏற்படும். அவங்க வந்து பாம்பு கிரகங்கள்ங்கிறனால, பாம்புக்கு எப்போவுமே ரெட்டை நாக்கு, முன்னுக்கு பின் முரணாக பேசுறது. இந்த நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லக்னத்தோடு ராகுவோ லக்னத்தோடு கேதுவோ தொடர்பு கொண்டவங்களும் ஒரு மாதிரி இரட்டை மனோநிலை கொண்டவங்களாகவே இருப்பாங்க. ஒரே விதமான காரியத்திற்கு இரண்டு விதமான முடிவுகளை எப்போதும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே விதமான காரியம், ஆனால் இரண்டு விதமான முடிவுகள் நோக்கி இவங்க வந்து நகர்வாங்க. அந்த இரண்டு விதமான முடிவுகள்லையும் கவனம் செலுத்தும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இது சில நிலைகளில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சிக்கும் யூஸ் ஆகும். ஒரே படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது மாதிரி சில நேரங்களில் வளர்ச்சிக்கும் யூஸ் ஆகும், பல நேரங்களில் வீழ்ச்சிக்கும் அதுவே வழிவகுத்து விடும். உங்கள் லக்னத்தோடு ராகு தொடர்பில் இருக்கும்போது இந்த குணங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதியோட ராகு கேது கிரகணமாக இருந்தாலும் இந்த இரட்டை மனோநிலை ஏற்படும். இப்போ உதாரணமாக நீங்கள் துலா லக்னம்னு எடுத்துக்கோங்க. 5ஆம் இடம் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கார், கூடவே கேது இருக்கார் 5 டிகிரிக்குள்ளே. 2 பேரும் இணைஞ்ச நிலையில் சனியோட வீடான கும்பத்தில் இருக்காங்க. இது ஒரு இரட்டை மனோநிலை கொண்ட அமைப்பு. ஃபஸ்ட்டு லக்னத்தில் புதன் இருந்தால் வரும், அடுத்து லக்னத்தில் ராகு கேது இருந்தால் வரும், அடுத்தது லக்னாதிபதியானவர் ராகு அல்லது கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் இந்த இரட்டை மனோநிலை வரும். இரட்டை மனோநிலை கொண்டவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க முடியாது. இவங்களை நம்பும்போது எப்போ வேணாலும் கைவிட்டுடுவாங்கங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை கொஞ்சம் இவங்க உருவாக்க தான் செய்வாங்க. சரி, இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும்? பொதுவாக பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, நான் இதை செஞ்சு தர்றேன் அப்படிங்கிறதும். அதேமாரி உறுதியான எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியாதுங்கிறவங்க அவங்களே உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல் வாழ்வியலை நகர்த்திக்கிட்டு போகணும். குறிப்பாக திட்டமிடல் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது. பெருசாக பிளான் பண்ணாமல் லைஃப்பை ஓட்டிகிட்டு போயிட்டாங்கனாலே இவங்க பெரும் சிக்கல்களில் சந்திக்காமல் இருக்கிற வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் லக்ன சுபர்களாக இவர்கள் வரும்போது இவங்களுடைய இந்த இரட்டை மனோநிலையை பல நேரங்களில் பெரும் ஆபத்துகள்லேருந்து இவங்களை காப்பாற்றி விடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், மகர லக்னக்கார். 9ஆம் இடத்துல புதன் உச்சம், கூடவே லக்னாதிபதி சனியும் இருப்பார். 9ஆம் இடத்துல புதன் உச்சம், கூடவே லக்னாதிபதி சனியும் இருப்பார். 8ல் சூரியன் ஆட்சி, 10ல் சுக்கிரன் ஆட்சி. இவருக்கு ஒரு மாதிரி 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். இவர் வந்து நிறைய நேரங்களில் கடைசி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாற்றுவார். லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவருக்கு அடிக்கடி நடக்கும். ஆனால் இவர் அப்படி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் அது இவருக்கு ஃபேவராக இருக்கும். அது வெளியில் கிளம்புறது, ஒரு திட்டமிடுதல், ஒரு முதலீடு சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம்னு பிரயாணம் சார்ந்த விஷயம்னு எல்லாத்துலேயுமே அந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சஸை இவர் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் அது வந்து இவருக்கு தான் ஃபேவராக இருக்கும். பெரிய சிக்கல்கள் எல்லாம் மாட்டிக்காமல் அழகாக தப்பிப்பார். அதனால் லக்ன சுபராக இவர் வந்து புதன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது உங்களுடைய அந்த இரட்டை மனோநிலை, மாறுபடும் மனத்தன்மை அப்படிங்கிறது பல நேரங்களில் கை கொடுக்கவும் செய்து விடுகிறதுங்கிறது உண்மைதான், மறுக்க முடியாது. இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு தெரியாமல் குழம்பி போயே உங்கள்கிட்டருந்து டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவனை கொஞ்சம் தள்ளியே வை, அவன் எப்போ எது செய்வானே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த இரட்டை மனோநிலை என்பது சாதகம் பாதகம் இரண்டையும் தரக்கூடியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் சாதகத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக உங்கள் வாழ்வியல் சிறக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.